ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஈஸி ஹோம் ஃபுட். இது உங்களுக்கான சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம சமைக்க போற டிஷ் கேரளா சிக்கன் பெரட்டல். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கமே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஒரு 1/2 kg பிராய்லர் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கனை ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ தவாவில் ஒரு 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இடித்து வச்சது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூடவே அந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பெருஞ்சீரக பொடியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துருங்க. இப்போ சிக்கனை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வேக வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 10 minutes ஆகிருக்கு. சிக்கன் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை ஏற்றி வச்சுட்டு சிக்கனை அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, நம்மளோட சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த சாப்பாடோடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.